ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இல்லையா பூசணிக்காய் குழம்பு. தக்காளி வெங்காயம் பூண்டு போடாமலேயே ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போவாங்க. அதுக்கு நான் இங்கே பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பூசணிக்காய் நல்லா கட் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுறேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. சின்ன சின்னதாக இந்த மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு பருப்பை போடுறேன். நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு வேக வைக்கணும். நீங்கள் வேணும்னா பருப்பு பூசணிக்காவை குக்கரில் போட்டு 2 விசில் எடுத்தால் போதும். நான் இங்கே பாத்திரத்தில் செய்கிறேன். பாருங்கள், அரை வெந்ததும் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை போடுறேன். பூசணிக்காவை போட்டு கொஞ்சம் மஞ்சள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு தேவையான அளவுக்கு உப்பை போடுறேன். நல்லா வேகணும். நல்லா வேகிற வரைக்கும் இதை எப்படியே விட்டுடலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை போடுறேன். ஒரு 3/4 ஸ்பூனு உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, அரை ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூனு மல்லி, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா வறுக்கணும். இப்போது கருவேப்பிலை, ஒரு 10 கருவேப்பிலையை போட்டு 8 காஞ்ச மிளகாவை போடுறேன். நீங்கள் காரம் வேணும்னா ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போது நல்லா இதை வறுத்து வச்சுக்கணும். நல்லா கூலாகிறதுக்குன்னு விடலாம். நல்லா வறுத்த பிறகு பாருங்கள், கூலாகிறதுக்குன்னு விட்டுருக்குறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காவை போடுறேன். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷு தேங்காய். அதோட கொஞ்சோண்டு புளியை போட்டு தண்ணியை போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கணும். நிறைய தண்ணி போடக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப மெலிசாவும் அரைக்கக்கூடாது. இப்போ வாங்க பருப்பு வெந்திருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ண போதும். இந்த மாதிரி பாருங்கள், நான் காட்டிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா பிறகு வெந்திருக்கு. இப்போது நாங்கள் இதை கொஞ்சம் மசையணும். இந்த மாதிரி நல்லா பருப்பை மசைஞ்சிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா போடலாம். பாருங்கள், நான் போட்டுட்டுருக்கிறேன். இந்த மாதிரி மசாலாவை போட்டு நல்லா ஒரு வாட்டி கையாட்டணும். உங்களுக்கு உப்பை இன்னும் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறேன் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு. ஏன்னா முதல்ல நான் நிறைய போடல. அதனால் இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ போட்டு நான் இங்கே தாளிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு நெய்யை போட்டு கடுகு, அதோட கருவேப்பிலையும் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம், இங்கு, அதோட 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணிட்டு போடுறேன். நல்லா ஒரு ஸ்பூனில் கையாட்டுட்டு நாங்கள் குழம்புல அது தாளித்து போட்டோன்னா எங்களோட சுட சுட பூசணிக்காய் குழம்பு தயாராகிடும். ஹோட்டலில் கல்யாணத்தில் செய்வாங்க இது. இந்த மாதிரி ஒரு குழம்பு நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா ஆஹான்னு சொல்லுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்வேதா சமையல்னு. பாய்.